இந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்துஸ்தானில் இருக்கிறவங்க இந்துக்கள் அல்லாத மக்களாக இருந்தாங்கன்னா, அவங்க இந்து பண்பாட்டையும் மொழியையும் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முஸ்லீமாக இருந்தால் கூட இந்து பண்பாட்டையும் மொழியையும் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அந்நியர்களாக இருப்பதை நிறுத்திட்டு இந்து தேசத்துக்கு கீழ்ப்படிந்தவங்களா, உரிமை கோராதவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. சரியா? இந்துக்களாகிய நாங்களாகவே இந்து ஒரு தேசமாக இருக்கிறோம். இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி.டி. சவார்கர் உறுதியாக சொல்லிட்டார். என்ன சொன்னார் சவார்கர்? இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். 1934லேருந்து காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட உறுப்பினர்களை இந்து மகாசபையிலையோ இல்லை இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலையோ இணைகிறத தடை செஞ்சிருச்சு காங்கிரஸ். ஆனால் 1938 டிசம்பரில் தான் காங்கிரஸ் செயற்குழு இந்து மகாசபையில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருக்க தகுதியற்றவங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருச்சு. 1938 என்ன சொல்லிடுச்சு? டிசம்பர் மாதத்தில் காங்கிரஸ் செயற்குழு இந்து மகாசபையில் உறுப்பினர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருக்க தகுதி இல்லாதவங்கன்னே அறிவிச்சிருச்சு.